ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ரிமெம்பர் அட்வர்ப்ஸ். ஓகேங்களா? ஹவ் டு ரிமெம்பர் அட்வர்ப்ஸ் அப்படின்னா, ஒரு அட்வர்பை வந்து நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸில் இது அட்வர்ப்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அட்வர்ப்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து எந்த டைப்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா, நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹவ் இஸ் த ஒர்க் ஹேப்பனிங். ஓகேங்களா? ஸோ ஒரு வேலை வந்து எப்படி நடக்கிறது, ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி போகிறேன், வேகமாக போகிறேனா ஸ்லோவாக போகிறேனா. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த அட்வர்ப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது. இதில் நிறைய ட்ரிக்ஸும் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலே பாருங்கள், அட்வர்ப்ஸ் பக்கத்தில் ஹவ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த அட்வர்ப்ஸ் வந்து எப்படி நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த வெர்பு வந்து எப்படி ஒரு ஆக்ஷனை செய்யுது, அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம். பொதுவாக அட்வர்ப் ஆனது வெர்பை மட்டுமே டிஸ்கிரைப் செய்யும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் நேம்லேயே இருக்குது பாருங்கள், அட்வர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து வெர்ப் இருக்குது. அப்போவே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து வெர்பை தான் டிஸ்கிரைப் பண்ண போகுது. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், இந்த அட்வர்பின் ஆங்கிலத்தின் இறுதியில் எல்ஒய் என்று முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வேகமாக போகிறேன் அப்படின்னா குயிக்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேகமாக அப்படின்றதுக்கு வந்து குயிக்லி. ஸோ லாஸ்ட்டில் வந்து எல்ஒய் வருது பார்த்தீங்களா, சேம் அதுதான். அந்த மாதிரி எல்ஒய் வர்றது எல்லாமே வந்து ஹவ் என்ற கேட்டகரியில் தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மூணாவது பாருங்கள், தமிழில் வந்து காக என்று முடியும். ஓகேங்களா? தமிழில் வந்து எப்படி அட்வர்ப்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக, மெதுவாக, வெளிப்படையாக. ஓகேங்களா? லாஸ்ட்டில் வந்து அந்த காக அப்படின்னு முடியும் தமிழில். இங்கிலீஷில் வந்து எல்ஒய். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்சுதுன்னா அது வந்து அந்த அந்த ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம வந்து அட்வர்ப்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே பாருங்கள், ஸ்லோலி. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கிலீஷில் வந்து எண்டில் வந்து எல்ஒய்ன்னு முடியும். ஓகேங்களா? ஸ்லோலி அப்படின்னா தமிழ் எப்படி வரும், மெதுவாக. நான் லாஸ்ட்டில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, தமிழில் வந்து காக அப்படின்னு முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்தால் இது வந்து அந்த ஆக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்கக்கூடாது. பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ அமைதியாக, நிம்மதியாக. ஓகே, சொல்லுவோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் வந்து எல்ஒய் வருது பாருங்கள். ஒரு வேலையானது எப்படி நடக்குது, அமைதியாக நடக்குதா, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த சென்டென்ஸ் போட்டுக்கலாம். மூணாவது பாருங்கள், இமிடியட்லி. ஓகேங்களா? ஸோ உடனடியாக. ஓகேங்களா? நீ வர வேண்டும். ஓகேங்களா? நீ உடனடியாக வர வேண்டும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த அட்வர்ப்ஸ் போட்டுக்கலாம். ஓப்பன்லி. ஓகேங்களா? நீ வந்து வெளிப்படையாக பேசு. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன்லி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறையா இருக்குது. நம்ம ஃபுல்லாக எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு வெர்ப் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ் ஒரு அட்வர்ப்ஸ். ஓகேங்களா? இதில் தான் இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் சென்டென்ஸில் ரொம்ப பெரிய சென்டென்ஸாக கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நான் பாஸ்ட்டில் சொல்கிறேன், கண்டினியூஸாக சொல்கிறேன். நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா வி வேர் ஈட்டிங். ஓகேங்களா? நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். எப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அதுதான் ஹவ். எப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா வேகமாக. நான் அதில் வேகமாகன்றதுல பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தமிழில் வந்து காகன்னு முடியும். ஸோ அப்போ இங்கிலீஷில் எப்படி வரணும், வேகமாக அப்படின்னா எல்ஒயில் முடியணும். ஓகேங்களா? குயிக்லி. ஓகேங்களா? இங்கே ஃபாஸ்ட்டும் போடலாம், ரெண்டுமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? குயிக்லி அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஓகேங்களா? நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நார்மல் சென்டென்ஸ். நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத வச்சு தான் அட்வர்ப்ஸ் வந்து வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அட்வர்ப்ஸ் வந்து நம்ம வேகமாக சாப்பிட்றோமா, இல்லை ஸ்லோவாக சாப்பிட்றோமா. ஓகேங்களா? சேம் இதே வச்சு தான் நம்ம வந்து வேகமாக அப்படின்னா குயிக்லி, மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரியாக நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து போடலாம். மாரி வந்து எண்டில் வந்து எல்ஒய். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரும் ரொம்ப டீப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழில் வந்து காக அப்படின்னு முடியும், இங்கிலீஷில் வந்து எல்ஒய். ஓகேங்களா? நாட் ஓன்லி இன் திஸ் கான்செப்ட், எல்லா வெர்புக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? குயிக்லி, ஸ்லோலி, பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓப்பன்லி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் எல்ஒயில் முடியும்.
ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம்பிளெல்லாம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 2வது பாருங்கள், வழக்கமாக அவள் வேலைக்கு 6 மணிக்கு போவா. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவள் வந்து எப்போ வேலைக்கு போவான்னு யாரானா கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவள் வந்து எப்போவுமே வந்து வழக்கமாக 6 மணிக்கு தான் அவள் வேலைக்கு போவா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அது வந்து வழக்கமாக ஓகேங்களா, ரொட்டீன் லைஃப். அதனால் வந்து நம்ம இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகேங்களா. ஷீ கோஸ். ஓகேங்களா. ஏன் எஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்ல போகிறோம். ஷீ கோஸ் டு ஒர்க் அட் 6 o'clock யூஷுவலி. ஓகேங்களா. யூஷுவலி அப்படின்னா வழக்கமாக. ஓகேங்களா. அதனால் வந்து லாஸ்ட்லி எல்ஒய்யில் முடியுது பாருங்கள். தமிழில் பாருங்கள் மேலே காக. ஓகேங்களா. வழக்கமாக அந்த கால முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங். ஓகேங்களா. ஸோ அட்வர்ப்ஸில் வந்து நம்ம ஒரு வேலை எப்படி நடக்குது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸ் வச்சு படித்தோம்னா நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கும்பொழுதே சரி இது வந்து ஹவுவில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ யூஷுவலி அப்படின்னா வழக்கமாக. ஓகே, இதை மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். 3வது பாருங்கள், அவர்கள் சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா. ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து விளையாடின்னு இருக்காங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் பிளேயிங். ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றப்ப தான் நம்மளுக்கு வந்து அட்வர்ப்ஸ் உள்ளே வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் பிளேயிங் ஆக்டிவ்லி. ஓகேங்களா. தே ஆர் பிளேயிங் ஆக்டிவ்லி அப்படின்றப்போ லாஸ்ட்டாக வந்து எல்ஒய் போடுறோம். ஓகேங்களா. அவங்க கொஞ்சம் துருதுருப்பாக வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து இந்த ஆக்டிவ்லி அப்படின்ற ஒரு அட்வர்ப் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்டிவ்லி அப்படின்றது வந்து வெர்பை தான் சொல்லுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் உத்து பாருங்கள். தே ஆர் பிளேயிங். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுதான் வந்து அந்த ஆக்டிவ்லி சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றப்போ ஸோ அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாடுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். அவர்கள் சுறுசுறுப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் பிளேயிங் ஆக்டிவ்லி. ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ்லி அப்படின்னா சுறுசுறுப்பாக. ஓகேங்களா. 4வது பாருங்கள், என்னுடைய மாணவர்கள் சத்தமாக பேசினார்கள். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ எதனா ஒரு காம்படிஷனில் வைப்போம். ஸோ நம்ம கிளாஸுக்கும் பக்கத்து கிளாஸுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்ததுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, என் மாணவர்கள் தான், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சவுண்டாக பேசுனாங்க, கொஞ்சம் தைரியமாக பேசுனாங்க. ஓகே, சொல்லும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போக் லவுட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மை ஸ்டூடெண்ட் ஸ்போக் அப்படின்னா அவங்க வந்து பேசுனாங்க. ஓகேங்களா. இது வந்து ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து V2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்போக். மை ஸ்டூடெண்ட் ஸ்போக் லவுட்லி அப்படின்னா சத்தமாக. லவுட்லி அப்படின்னா சத்தமாக. கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். தமிழில் வந்து சத்தமாக அப்படின்றப்போ லாஸ்ட்டில் காக. ஓகேங்களா. அந்த டோனில் முடியுது, கால முடியுது. இங்கிலீஷில் பாருங்கள் லவுட்லி எல்ஒயில் முடியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து அந்த வேலை வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வந்து ரிமெம்பர் பண்ணிடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 5வது பாருங்கள், நீ வெளிப்படையாக பேச வேண்டும். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா, நீ எதையுமே மறைக்கக்கூடாது, என்கிட்ட வந்து ஓப்பனாக பேசணும், வெளிப்படையாக பேசணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எப்படி பேச போகிறோம் அப்படின்னா நீ. ஓகேங்களா. யூ பேச வேண்டும் அப்படின்றப்போ ஷுட் ஸ்பீக். யூ ஷுட் ஸ்பீக் அப்படின்னா நீ பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? ஓப்பன்லி. ஓகேங்களா. ஸோ நீ வந்து வெளிப்படையாக பேச வேண்டும். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இதே அவன் வந்து வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படின்னா ஹீ. ஓகேங்களா. சப்ஜெக்ட் மட்டும் மாற்றினா போதும். ஹீ ஷுட் ஸ்பீக் ஓப்பன்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே அவள் வந்து வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஷீ ஷுட் ஸ்பீக் ஓப்பன்லி. ஓகேங்களா. இங்கேருந்து ஷுட்டுன்றது மாடல் வெர்ப்ஸு. இதில் வந்து V1 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து நியூவர்ஸ்க்காக இதை ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நீ வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படின்ற இடத்துல வந்து யூ ஷுட் ஸ்பீக் ஓப்பன்லி. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா மட்டும் பாருங்கள். ஸோ நான் எதுக்கு மல்டிபிள் டைம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ 6வது பாருங்கள், நீங்கள் மெதுவாக ஓட வேண்டும். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஸோ வந்து ஸ்லோவாக போங்க. ஓகேங்களா. ஸ்லோவாக நடங்க, ஸ்லோவாக ஓடுங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மெதுவாக போங்க. சொல்லும் பார்த்தீங்களா, ஸ்லோவாக போங்க. ஸோ ஸ்லோவாக அதுமாரி என்ற இடத்துல எல்லாம் வந்து ஸ்லோலி. ஓகேங்களா. நம்ம இங்கிலீஷில் தான் சொல்லுவோம் ஸ்லோவாக போங்க. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக போங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து இந்த எல்ஒய் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த லேர்னிங் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேங்களா. கொஞ்சம் இதை மட்டும் நல்லா வந்து லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா. யூ ஷுட் ரன்
ஸ்லோலி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் மெதுவாக ஓட வேண்டும் அப்படின்றப்போ வேண்டும்னு வந்திருக்கு. யூ ஷுட் ரன் அப்படின்னா நீங்கள் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்னா ஸ்லோலி. ஓகேங்களா? மெதுவாக. நீங்கள் மெதுவாக ஓட வேண்டும். நீங்கள் ஸ்லோவாக ஓட வேண்டும் அப்படின்ற இடத்துல வந்து லாஸ்ட்ல ஸ்லோக்கு பக்கத்தில் எல்ஒய் ஆட் பண்ணால் போதும் ஸ்லோலி. ஓகேங்களா? ஸோ எப்படி நடக்குது அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. அது பக்கத்தில் எல்ஒய் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 7வது பாருங்கள். அவள் தெளிவாக பேசினாள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். எதுவுமே மறைக்காமல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஸ்போக் கிளியர்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷீ ஸ்போக் கிளியர்லி. ஏன்னா அவள் தான் பேசுகிறா. அவள் பேசினாள் அப்படின்னா ஷீ ஸ்போக். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி சொன்னதான். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். நம்ம இங்கே வந்து பாஸ்ட் போட்டிருக்கோம். ஷீ ஸ்போக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிளியர்லி. ஸோ அதாவது வந்து தெளிவாக எந்த ஒரு பிழை இல்லாமல் பேசுகிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கிளியராக இருக்குது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து ஷீ ஸ்போக் கிளியர்லி. ஓகேங்களா? ஸோ இதே அவன் வந்து தெளிவாக பேசினான் அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஹீ ஸ்போக் கிளியர்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே வந்து அவர்கள் அப்படின்றப்போ தே ஸ்போக் கிளியர்லி. ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். உங்களுக்கு அப்பயே வந்து இது வந்து லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து டீச் பண்ணுறோம். 8வது பாருங்கள். என்னுடைய நண்பன் காரை பாதுகாப்பாக ஓட்டினான். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அவனை நம்பி போவாத, அவன் வந்து காரை வேகமாக ஓட்டுவான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சரி நம்ம என்ன சொல்லுவோம்னா, இல்லை அவன் வந்து காரை வந்து சேஃப்டியாக தான் ஓட்டினான். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட் ட்ரோவ் த கார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மை ஃப்ரெண்ட் ட்ரோவ் த கார் சேஃப்லி. ஓகேங்களா? அவன் வந்து காரை வந்து பாதுகாப்பாக தான் ஓட்டினான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னுடைய நண்பன். ட்ரோவ் அப்படின்றது தான் வெர்ப். ஓகேங்களா? டிரைவ், ட்ரோவ், டிரைவன். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம V2 யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஃப்ரெண்ட் ட்ரோவ் த கார் சேஃப்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் வந்து பாதுகாப்பாக தான் அவன் வந்து காரை ஓட்டினான். ஸோ இதே அவள் ஓட்டினாள் அப்படின்றப்போ ஷீ ட்ரோவ் த கார் சேஃப்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்தமாரி லாஸ்ட்டில் வந்து எல்ஒய் முடியணும். தமிழ் சென்டென்ஸில் வந்து அந்த மாதிரி முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்சாலே நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9வது பாருங்கள். என்னுடைய அப்பா என்னை பலமாக அடித்தார். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா வந்து என்னை வந்து செம்ம அடிச்சிட்டாரு. சொல்லும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல தான் வந்து நம்ம பலமாக அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து வலி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா என்ன பலமாக அடிச்சிட்டாரு சொல்லும் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை ஃபாதர். யார் அந்த வேலையை செஞ்சதுன்னா அதுதான் நம்மளுக்கு தெரியும் சப்ஜெக்ட்டு. மை ஃபாதர். ஓகேங்களா? அடித்தார் அப்படின்னா பீட். ஓகே. இது வந்து V2. மை ஃபாதர் பீட் மீ ஸ்ட்ராங்லி. என்ன அடித்தார். ஓகேங்களா? ஸ்ட்ராங்லி அப்படின்றப்போ பலமாக ஸ்ட்ராங்லியும் போட்டுக்கலாம், ஹார்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எல்லாமே சேம் தான். நம்ம ஸ்ட்ராங்லி அப்படின்னு போட்டோம்னா நம்ம சென்டென்ஸுக்கு வந்து அது ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டில் வந்து எல்ஒய் போடணும். ஓகேங்களா? தமிழில் வந்து பலமாக அந்த அதில் முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய அப்பா என்னை அடித்தார் அப்படின்றது நார்மல் சென்டென்ஸ். எப்படி அடித்தார்ன்னு கொஸ்டின் வந்ததுன்னா அங்கே தான் வந்து அது வந்து ஸ்ட்ராங்லி. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து உள்ள அட்வர்ப் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது பாருங்கள். அவளுடைய குழந்தை அமைதியாக தூங்கியது. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவளுடைய குழந்தை அமைதியாக தூங்கியது அப்படின்ற இடத்துல வந்து ஹெர் பேபி ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹெர் பேபி ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம நார்மல் சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவளுடைய குழந்தை அமைதியாக தூங்கியது அப்படின்றப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹெர் பேபி ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸ்லீப், ஸ்லெப்ட். ஓகேங்களா? ஹெர் பேபி ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் வந்து ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறோம். நம்ம படிக்கிறப்பவே வந்து நம்மளோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் லைஃப்லாம் மறக்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்படி தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளெலாம் தரோம். நம்ம வந்து டெஃபினிஷனும் அப்படி தான் தரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிங்க. 11வது பாருங்கள். அவர்கள் எனக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம எதனா கொஸ்டின் பண்ணியிருப்போம். நம்ம அதுக்கு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து எனக்கு இமிடியேட்டாக வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற இடத்துல வந்து தே ஷுட் ஆன்சர். ஓகேங்களா? தே ஷுட் ஆன்சர் அப்படின்னா அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். யாருக்கு? எனக்கு. அவர்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா தே ஷுட் ஆன்சர் மீ.
எப்படி சொல்லணும்? உடனடியாக. அதில் பாருங்கள் காகன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்ஒய். ஓகேங்களா? ஸோ இமிடியேட்லி தே ஷுட் ஆன்சர் மீ இமிடியேட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஷுட்ன்றது வந்து வேண்டும் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸோ நியூ வியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நான் இது ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். தே ஷுட் ஆன்சர் மீ இமிடியேட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் அப்படின்றது வந்து வெர்பு. ஓகேங்களா? ஆன்சர், ஆன்சர்ட், ஆன்சர்ட். இது வந்து லேர்னிங். ஸோ இது வந்து 3 ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. ஓகேங்களா? ஆன்சர். 12வது பாருங்கள். நான் சத்தமாக கத்தினேன். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் சத்தமாக தான் கத்தினேன், உங்களுக்கு ஒன்றும் கேட்கல. சொல்லும் பார்த்தீங்களா? நான் கத்தினேன் அப்படின்னா ஐ ஷவுட்டட். ஓகேங்களா? எப்படி கத்துனேன் அப்படின்னா லவுட்லி. ஓகேங்களா? நான் சத்தமாக தான் கத்தினேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ லவுட்லி அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எல்ஒய் போட்டு அந்த அட்வர்ப் யூஸ் பண்ணுறோம். மேலே பாருங்கள் சத்தமாக. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சத்தமாக அப்படின்ற இடத்துல வந்து நம்ம தமிழ் சென்டென்ஸ் உத்து பார்த்தீங்களானா தெரியும். காக, மாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சத்தமாக. ஓகேங்களா? ஸோ அந்த கா, க அதில் முடியும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்ஒய். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்களானாவே ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எண்டில் வந்து எல்ஒய் போட்டிங்களானா அட்வர்ப் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த லேர்னிங். ஸோ இது ரொம்ப ட்ரிக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் மீனிங்ஸு எல்லாமே வந்து ஸோ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஷவுட்டட் லவுட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 13வது பாருங்கள். அவள் அனைவரிடமும் மரியாதையாக பேசுவாள். சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ அவள் எப்போவுமே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மரியாதை தான் நடந்துப்பா, பேசுவா. சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அப்போது ரொட்டீன் லைஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொட்டீன் லைஃப் மட்டும்தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்கவே கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சி ஸ்பீக் டு எவ்ரி ஒன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பொலைட்லி அப்படின்னா ஸோ மரியாதையாக. சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ மரியாதையாக அப்படின்றப்போ பொலைட்லி கொஞ்சம் கண்ணியமாக. பொலைட்லி. ஓகேங்களா? சேம் அதே தான். தமிழ் மீனிங்கில் பாருங்கள் மரியாதையாக அப்படின்றதுல அதில் காக வந்திருக்கு. இங்கிலீஷில் பாருங்கள் பொலைட்லி அதில் வந்து எல்ஒய் வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஷீ ஸ்பீக் டு எவ்ரி ஒன் பொலைட்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷீ ஸ்பீக் டு எவ்ரி ஒன் பொலைட்லி. ஓகேங்களா? ஸோ அவள் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மரியாதை தான் பேசுவாள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இது ரொம்ப ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் லெவல் லேர்னிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து நிறைய ஹோம்ஒர்க் பார்த்துட்டோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ அதுவெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோம்ஒர்க் போயிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோம்ஒர்க் படிக்கிறேன் பாருங்கள். அவள் எளிதாக பிரச்சனையை சரி செய்தாள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் நேற்று மோசமாக நடந்து கொண்டான். ஓகேங்களா? ஸோ இதுவெல்லாம் எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதனா தப்பு இருந்ததுன்னா நான் எரர் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம படிக்கிறப்போ எல்லாம் ஈஸியாக தெரியும். அதை அப்படியே தூக்கி போடாமல் நம்ம வந்து ஒன் மோர் டைம் நம்ம அதை வந்து ரிமெம்பர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த ஒரு லாங்குவேஜும் மறக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எதனா டவுட்டு அப்படி இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச்.